ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் போர்பன் பிஸ்கட் எடுத்துக்கிறேன். இப்போ பிஸ்கட்டையும் க்ரீமை செப்பரேட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான பிஸ்கட்டை நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை மிக்ஸி ஜாரில் நொறுக்கி போட்டுக்கிறேன். இதை நல்லா பவுடராக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகர் நல்லா பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட்டையும் சுகரையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மில்க்கும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது கூட சாக்லேட் சேர்த்துக்கலாம். சாக்லேட்டை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க, அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மில்க் ஷேக்கை ஒரு பாட்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். நல்லா வாட்டர் பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வர வர நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் ஊற்றி டெக்கரேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்க சாக்லேட் மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ மில்க் ஷேக்கை நம்ம அந்த கிளாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். நல்ல ராயல் லுக் தர்றதுக்காக நான் சாக்கோ ஸ்டிக்கையும் குக்கியையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.